இந்த சீரீஸ்ல நாம பைபிள் கதாபாத்திரங்களிடமிருந்து என்ன கத்துக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன ரீல்ஸ்ல கமெண்ட்ஸ்ல கேட்டதுபடி இன்று நாம தானியேலின் வாழ்க்கையிலிருந்து என்ன கத்துக்கலாம்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தானியேல் சிறு வயதிலிருந்தே பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகப்பட்டார். அவர் தன் நாடு, தன் குடும்பம், தன் சூழ்நிலையெல்லாம் இழந்தார். ஆனாலும் தேவன் அவரை ராஜாவின் முன்னிலையில் உயர்த்தினார். இது நமக்கு சொல்வது, நம்ம வாழ்க்கை எவ்வளவு சிக்கலில் இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தை யாராலும் நிறுத்த முடியாது. தானியேல் தினமும் 3 முறை தேவனை நோக்கி ஜெபித்தார். ராஜாவின் உத்தரவை மீறினாலும் அவருடைய வாழ்க்கையில் ஜெபம் ஆப்ஷன் இல்லை, அது ஃபவுண்டேஷன். ஜெபத்தை விட்டுவிட்டால் நாம் பலவீனப்படுவோம். தானியேல் சிங்க கேபியில் தள்ளப்பட்டார். மனிதனுடைய பார்வைக்கு அது முடிவு போல தோணியது. ஆனாலும் அவர் பயப்படாமல் முன்பு செய்தது போல ஜெபத்தில் நிலைத்திருந்தார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு சிங்கங்களின் வாய்களை கட்டினார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, சோதனை வந்தால் ஓடிவிடாதீர்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். தானியேலிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவனுடைய திட்டத்தை யாராலும் நிறுத்த முடியாது. பரிசுத்தத்தில் உறுதியாயிருங்கள், ஜெபத்தில் நிலைத்திருங்கள். சோதனையிலும் ஜெபம்தான் நமது பாதுகாப்பு. உண்மையான வெற்றி சூழ்நிலையை பொறுத்ததல்ல, தேவனுக்கு விசுவாசமாக இருப்பதில்தான். நீங்கள் எந்த பைபிள் கேரக்டர் கிட்ட இருந்து பாடம் கற்க விரும்புகிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். அதிகமாக கேட்கப்பட்ட கதாபாத்திரத்திடம் நமது அடுத்த ரீல் பகிரப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.